வணக்கம் வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் சார். குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் குட் பிள்ளைகள். ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிள்ளைகள். சார். குட் ஈவினிங் பிள்ளைகள். ஆமா சார். ஓமா சேரும் நல்ல சுகமா இருக்கிறேன். பிள்ளைகள் எல்லோரும் வகுப்பு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே பிள்ளைகள். சரிம்மா, இப்ப நாங்க இன்றைய நாள் பாடத்துக்குள்ள செல்ல போறோம். ஓகேவா? சரி பிள்ளைகள். ஓமா சரி. இப்ப நாங்க கடந்த வகுப்புல பிள்ளைகள் நாங்க படிச்சிருந்தோம். பிள்ளைகள் சரிதான், நம்ம எலியும் சேவலும் பாடம் படிச்சிருந்தோம். காட்சி 2 3 காட்சி படிச்சிட்டோம். அப்படியா? ஆமா சார். ஆமா சரிதானே பிள்ளைகள். அப்ப எத்தனை காட்சிகள் நாங்க பார்த்தோம் கடந்த வகுப்புல? சார், ஐ அம் நியூ ஸ்டூடண்ட். ஓகேம்மா. ஓகே, புதிய பிள்ளைகள் வந்து இணைஞ்சிருக்கீங்க. ஓகேம்மா, நீங்களும் பாடத்தை கவனிச்சு கொண்டே இருங்க. சரி, அப்ப முதலாம் காட்சியை படிச்சோம். சதனை பிள்ளைகள். அப்ப எலியும் சேவலுங்கிற பாடத்தை நாங்க கடந்த வகுப்புல படிச்சோம். சதனை பிள்ளைகள், நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களால் எழுதப்பட்ட இந்த கதை பாடலை நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம். சதனை பிள்ளைகள், இது ஒரு உரையாடல் பாங்கில் எழுதப்பட்டதாக இது காணப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க படிச்சோம் கடந்த வகுப்புல. சரதனை பிள்ளைகள், அப்ப முதலாவது காட்சி படிச்சிருந்தோம். சதனை பிள்ளைகள், அப்ப முதலாம் காட்சியில சரதனமா தாயெலி, சேயெலி, பூனை, சேவல் போன்ற பாத்திரங்கள் இருக்கிற இந்த பாடத்துல வந்து முதலாம் காட்சி படிச்சோம். சேயெலி வந்து வெயில் கொடுமையால மேனி வேர்ப்பதால பைய உலாவி வர தன்னுடைய தாயிடம் என்ன செய்யும், அனுமதி கேட்கும் வெளியில் உலாவி வருவதற்கு. இதை படிச்சோமா பிள்ளைகள் நாங்க? ஆமா சார். சரிதானே பிள்ளைகள். அப்ப தாயெலி உடனடியே அனுமதி தந்ததா? இல்ல. சரிதானே பிள்ளைகள். அப்ப தாயெலி அனுமதி தரல. சொல்லுது, ஆசை மிகுந்த மைந்தா, அன்பான கண்மணியே, மோசம் வரும் மகனை முற்றத்திலும் போக வேண்டாம், பொல்லாத துட்டர் மைந்தா, புறத்தே பதுங்கி நிற்பர், அல்லாதன புரிவர், ஐயாணி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. சரிதானே பிள்ளைகள். அப்ப தாயெலி அந்த சேயெலி போவதற்கு என்ன செய்யற, ஆரம்பத்துல சம்மதம் தரல. சரிதானே பிள்ளைகள். அப்ப முற்றத்திலும் என்ன செய்வாங்களாம், பொல்லாத துட்டர்கள் எல்லாம் இருப்பாங்க, ஆபத்து வரும்னு சொல்லிட்டு தாயெலி சேயலிக்கு போறதுக்கான அனுமதியை ஆரம்பத்துல தரல. ஆமாவா? பிறகும் அந்த சேயலி விட்டதா? இல்லைன்னா பிள்ளைகள் திரும்ப திரும்ப என்ன செய்யுது, அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கு. அப்ப எப்படி சொல்லுது பாருங்க, ஆண் பிள்ளை நாணலனோ அண்ணாய் பயம் உனக்கேன், வீண் பிள்ளை யாக்காதே விடையருளி செய்யும் அம்மா, கும்பிட்டேன் அன்னை உன்னே குறுக்கே மறிக்காதே, வெம்பி புழுங்கும் இங்கு வெளியே போய் வருவேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன செய்யுது, சேயலி வெளியில சென்று வர்றதுக்கான அனுமதியை தாயலி கிட்ட கேக்குது. ஆமாவா? சரிதானே பிள்ளைகள். அப்ப தாயெலி சொல்லுது, சதனை மகனே, பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பது போல பிடிவாதமாய் நிற்கின்றாய். சரி, நீ நினைத்தபடி போய் வருவாய் என் மகனே, புத்தியுடன் பத்திரமாய் நீ திரும்பும் அவ்வளவும் நின்று வழி பார்த்துடுவேன், போய் வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு தாயெலி என்ன செய்த, அனுமதியும் தருது. அப்ப இதுல நாங்க ஒரு பழமொழியை பார்த்தோம். அது என்ன பழமொழி? ஓமா. இந்த பழமொழிக்குரிய கருத்து என்னமா? பிடிவாதம். நாங்க கடந்த வகுப்புல பார்த்தோம். சரிதானே பிள்ளைகள். அப்ப முதலாம் காட்சியை நாங்க படிச்சிட்டோம். ஞாபகம் இருக்குதானே பிள்ளைகள்? இரண்டாம் காட்சியும் படிச்சோம். இரண்டாம் காட்சி என்ன நடக்குது? சரிதானே பிள்ளைகள். சேயலி என்ன செய்து பாருங்க, தொங்கி சுவரிற் குதிப்பேன், மிக துரிதமாக ஓடி துள்ளி மிதிப்பேன், அங்கும் இங்குமாக நடிப்பேன், சுவை தருந்தும் உணவை மணந்து பிடிப்பேன், ஆனந்தமான வெளிச்சம் மகிழ்வாக உலாவதற்கு கணுகுமோ வஞ்சம், தேனுந்த மாமலர் வாசம் வரும் சில்லென்று தென்றலும் மிகுந்த உல்லாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேயலி என்ன செய்யுது, சந்தோஷமா உலாவி திரிகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுது. சரிதானே பிள்ளைகள். அதே போன்று என்ன செய்து, அடுக்களை புறத்திலே ஓடி அங்கே அப்பமும் வெண்ணையும் அருந்துவன், தேடி எடுத்து கடித்துண்டு கொண்டு மிக இன்புருவே நோடி அன்னையை கண்டுன்னு சொல்லியெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் படிச்சோம். ஞாபகம் இருக்கா?
சரிதானே பிள்ளைகள்? அதே போன்று நாங்க ஒரு சில பயிற்சிகளும் செய்து பார்த்தோம். இந்த பயிற்சி செய்தோமா பிள்ளைகள் கடந்த வகுப்புகள்ல? ஓம். சோமசுந்தர புலவர் பிறப்பு எதுமா? 1878. இலங்கை வளம் தங்க தங்க தாத்தா. வெயில் கொடுமை மேலி மேலி வியர்த்த. வெளியே உலாவி வருதல். உலாவி வருதல். பெற்ற மனம் கல்லு. இந்த பயிற்சிகளாம் செய்தோம் கடந்த வகுப்புகள்ல. ஞாபகம் இருக்கா? சரி. அதே போன்று அடுத்த பயிற்சி இந்த பயிற்சியும் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா? சரிம்மா. இந்த காட்சியெல்லாம் முடிய நாங்க 3ஆம் காட்சியும் படிச்சோம். சாதாரண பிள்ளைகள், அப்ப 3ஆம் காட்சியில யார் தோன்ற போறா? ஓமா, பூனை தோன்றுது. பூனை எவ்வாறு கத்தும் பிள்ளைகள்? சாதாரண பிள்ளைகள், நீங்க சொன்ன மாதிரி தான். அப்ப மாயோ மாயோ மாயோன்னு சொல்லி என்ன செய்து கத்திக்கொண்டே என்ன செய்யுதுன்னா பூனை வருது. முள்ளெலும்பு நோக முதுகு மிக வலிக்க உள்ளம் நடுநடுங்க ஓங்கி அடித்தாலே மாயோ மாயோன்னு கத்துது. மெத்த வழிபடுக்க மேனி நடுநடுங்க மத்தால் அடித்தாலே மனமிறங்கா மாப்பா மாயோ மாயோ மெய்யொடிய மத்தால் வெடுக்கென்று அடித்தவள் தன் கையொடிந்து மெத்த கலங்காலோ மாப்பாவி மாயோ மாயோன்னு சொல்லி யார் பாடிக்கொண்டு வாரா? பூனை பாடிக்கொண்டே வருது. சரிதானே பிள்ளைகள்? பூனை பாரு வந்து பாடிக்கொண்டே வரவும் சரிதானே. இதை பார்த்து யார் பூனையிடம் வினவுறது? சேவல். சேவல் என்ன செய்து பாருங்க? பூனையரே பூனையரே புத்தி மிக கலங்கி பாதிவிழி மூடி பாடுகிறீர் காரணம் என்ன? காலை நக்கி நக்கி இரு கண்ணு முகம் துடைத்து வாளை குலைத்தனங்கு வந்த வருத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேவல் என்ன செய்து பூனையிடம் கேக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப பூனையார் என்ன செய்யறாரு? சரிதானே பிள்ளைகள்? பாதி விழி மூடிக்கொண்டு புத்தி கலங்கி காலையும் நக்கி நக்கி கண்ணு முகம் துடைத்து கொண்டு என்ன செய்யறாரு? வாளை என்ன செய்யறாரு? குலைத்து அப்படியே வாராரு. அடி வாங்கி கொண்டு வாராரு. ஆமாவா? சரிதானே பிள்ளைகளா? அப்ப இந்த பூனைக்கு யார் அடிச்சா, என்ன நடந்ததுன்னு சொல்லியெல்லாம் சேவல் விசாரிக்குது. அப்ப பூனை பதில் சொல்லுது. என்ன பிள்ளைகள்? சட்டியில் காய்ச்சிய பாலை தோய்த்து சமையற்காரி வைத்தால் உரிதன் மேலே எட்டி பரன்மேல் தாவி குதித்தேறினேன் உரியின் இனிதாக மேவி பார்க்க பார்க்க பசி மீறும் பசும்பாலின் மனத்தினால் வாய்மிக ஊறும் ஆறும் காணாமல் இருந்தேன் வெகு ஆனந்தமாய் உண்டேன் அமுதொத்த விருந்தே. அப்ப யாரும் காண்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்து அப்படியே ஆனந்தமா என்ன செய்தான்? உண்டு கொண்டிருக்கிறான். சாதாரண பிள்ளைகள், காண்பார்கள் என்றே நினைத்து இரு கண்களை மூடிய நாவை நனைத்து மாண்பாக யானுண்ணும் போது அங்கே வந்தாலே அந்த மடைக்குள மாது. மடைக்குள மாதுனா பெண். மாதுனா என்ன பிள்ளைகள்? பெண். அப்ப பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு அருந்து கொண்டிருக்கு? யாரும் பார்த்து பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்து அவ்வாறு அருந்துதான். சதனை பிள்ளைகள் சொல்லுவாங்கத்தான், பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டது அப்படின்னு சொல்லி நினைச்சு கொள்ளுமா சிறதானை பிள்ளைகள். அப்ப அவ்வாறு என்ன செய்து குடிச்சு கொண்டிருக்கு பாலை. சிறதானை பிள்ளைகள். அப்ப மாண்பாக யானுண்ணும் போது அங்கே வந்தாலே அந்த மடைக்குள மாது. சிறதானை பிள்ளைகள். சத்தம் படாமலே வந்து மேலே தங்கியிருந்து களவினை கண்டு மத்தால் அடித்தாலே பாவி உடல் வலிக்குது ஐயோ முழுகுதே ஆவி. ஆவினா என்ன பிள்ளைகள்? உயிர். சரிதானே பிள்ளைகள். அப்ப இந்த பூனைக்கு அடிச்சது எதால அடிச்சிருக்காங்க?
மத்தாலே அடிச்சிருக்கு சரிதானே பிள்ளைகளா? இதெல்லாம் நான் வந்து கடந்த வகுப்புல சொல்லி தந்தேன். அப்ப சேவல் சொல்லுது, ஐயா களவு பொல்லாதது, இதை அறியாது செய்ததால் வந்ததே தீது, மெய்யா அடாது செய்தோர் மிக வெம்பி படாது படுவார்கள் நேரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, பூனையும் சொல்லுது. சதான பிள்ளைகள், அப்ப மத்தாலே என்ன செய்தது? பூனை அடி வாங்கி கொண்டு வந்தது. மத்தா கடந்த வகுப்புல காட்டியிருந்தேன், ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? ஆமா சார். சரிதானே பிள்ளைகளா? ஆமா சார். ஆமா. சேவல் சொல்லுது பாருங்க, ஐயா களவு பொல்லாதது. சேவல் என்ன சொல்லுது? கனவு பொல்லாதது. களவு வந்து பொய், பொல்லாதது, ரொம்ப கொடுமையானது. இதை அறியாது செய்ததால் வந்ததே தீது, மெய்யா அடாது செய்தோர் மிக வெம்பி படாது படுவார்கள் நேரேன்னு சொல்லிட்டு சொல்லுது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப புத்திமதி சொல்லுதா இல்லையா சேவல்? புத்திமதி சொல்லுது சார். புத்திமதி சொல்லுது. சேவல் சொல்ற புத்திமதிய பூனை கேட்டுக்கொள்ளுதா? இல்ல சார். இல்ல. பூனை சொல்லுது பாருங்க, பொல்லாதது சூதொடு வாதும் என்று புத்தி சொல்ல வந்தீர் போமினி போம், நல்லாய் பசிக்குது நானு நீ, சரிதானே பிள்ளை, நாணி நீ போய் இறை தேடுதல் வேணும்னு சொல்லி சொல்லுது. இப்ப யார் போய் இறை தேட போறாவாம்? பூனை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த காட்சியும் படிச்சோமா? சரி, இந்த பயிற்சி செய்தாமா பிள்ளைகள் நாங்க கடந்த வகுப்புல? இல்லையா? சரி பிள்ளைகள், இந்த பயிற்சியை செய்வோம் இப்ப நாங்க. சரி, பரவாயில்லம்மா, ஓகேம்மா. சார் எழுதிட்டு அனுப்பணுமா? எழுதி முடிச்சுட்டா நீங்க அனுப்பி வைக்கலாம். சார் நான் எழுதி முடிஞ்சு 5 நிமிஷம் சார். எழுதி சரி அனுப்புங்க பாப்போம்.
சார் எனக்கு உங்களோட நம்பர் தெரியா, நான் புதுசி. ஓகேம்மா, இதுல நாங்க வந்து செக் பாக்ஸ்ல தான் நாங்க நம்ம அந்த பயிற்சி கோப்பையை போடுவோம். சரியாம்மா? ஓகே சார். லேப்டாப்ல செய்யறதுனால சரியா பிள்ளைகள், செய்து கொண்டோமா? இல்ல சார், ரெண்டாவது செய்யறேன் சார். எழுதிட்டேன் சார். செய்து முடிச்ச பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சார் முடிஞ்சு சார். சார் நான் கொஞ்சம் லெஃப்ட்ல செய்யறதுனால சார் உங்களுக்கு வீடியோல காமிக்கலாமா? ஓம்மா, காட்டலாம், வீடியோல காட்டலாம், நீங்க பார்க்கலாம். யார் அனாசா வீடியோல காட்ட போறீங்க? சார் நானும் வீடியோல. ஓம், காட்டலாம், பார்ப்போம். சரி, ஓகேம்மா. சரி, பயிற்சி எழுதிருக்கீங்க, தெளிவா விளங்காட்டியும் நீங்க செய்திருக்கீங்கன்னு விளங்குது. ஓகே, குட், நல்ல பிள்ளை. தேங்க்யூ ம். சார். ஓம். நான் இப்பதான் ஜாயின் ஆனேன். ஓம். சரிம்மா, எனக்கு நாங்க கொஞ்சம் பயிற்சிகள் செய்து தருவீங்களா? கொண்டிருக்கிறோம். சரி, 2ஆம் பாடலை நாங்க படிச்சு கொண்டிருக்கோமா, அதுல இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். முதல் சார் 3 கொஞ்சம் டைம் காட்சிகளை தருங்க, சொல்லி இதை தந்துட்டேன். டக்குனு செஞ்சிடுறேன். சார் எனக்கு கொஞ்சம் டைம் தருங்க, நான் டக்குனு செஞ்சிடுறேன். ஓம்மா, நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, பிறகு செய்து பாருங்க. சரியா தம்பி? ஓகே. சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். உள்ளம் என்பதன் ஒத்த சொல். உள்ளம் என்பதன் ஒத்த சொல் என்ன பிள்ளைகள் சொல்லுங்க? மனம் 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 மெய்யொடிய மத்தால், இதில் மெய் என்பது குறிப்பது உண்மை உண்மையா? உடல் உடம்புன்னு சொல்றீங்க. புத்தி மிக உண்மை கலங்கி சார். பாதி விழி மூடி, கண் இதில் விழி என்பது கண் கண் சார் வாளை குலைத்தல் என்பதன் பொருள் பார்க்க பார்க்க என்பது இரட்டை கிளவி இரட்டை கிளவியும் பதில் இருக்குது, அடுக்கு தொடரும் பதில் இருக்கு. அப்படியா? ஆமா பிள்ளைகள். சரி. ஆமா சார். சரி பிள்ளைகள், அப்ப உங்களுடைய விடை தெரிவுகள்ல மாற்றங்கள் இருக்கு. அப்படியா? இல்ல சார். இரட்டை கிளவினா சரி. எல்லா விடையும் சரி சார். இப்ப கவனிங்க பிள்ளைகள், இப்ப நாங்க இந்த விடைகள்ல வந்து எது சரிங்கிறத நாங்க இப்ப பார்க்க போறோம். உள்ளம் என்பதன் ஒத்த சொல். அப்ப உள்ளம் என்பது இங்க என்னத்த சொல்லுதுன்னு சொன்னா மனம் தான். மனம்னு சொல்லி தெரிவு செய்திருந்தீங்கன்னா சரி போட்டுக் கொள்ளுங்க. மெய்யொடிய மத்தால், மெய் ஒடிய அப்படின்னு சொன்னா உடம்பு. மெய்ங்கிறது இந்த இடத்துல என்ன பொருள்ல வந்திருக்குன்னு சொன்னா உடம்புங்கிற பொருள்ல தான் வந்திருக்கு. அப்ப உடம்புன்னு இருந்தா மாத்திரம் சரி போட்டுக் கொள்ளுங்க. உண்மைன்னு இருந்தா அது தவறு. புக்தி மிக கலங்கி பாதி விழி மூடி, இதில் விழி என்பது வந்து பிள்ளைகள் கண். கண்ணுன்னு இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. வாளை குலைத்தல் என்பதன் பொருள் வந்து பிள்ளைகள் வாளை வளைத்து ஆட்டல். அது அவ்வாறு இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து பார்க்க பார்க்க என்பது பிள்ளைகள் சார் கொஞ்சம் பேச விடுறீங்களா? நான் இன்னைக்குதான் சார் ஜாயின் ஆகணும். சரி, ஓகேம்மா. சார் இந்த விளங்கப்படுத்தி முடியும் உங்களோட பேசவா? ஓகே சார். ஓ சரிம்மா. கவனிங்க, பார்க்க பார்க்க என்பது இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரே சொல் என்ன செய்து அடுக்கி வந்திருக்கு, இரட்டித்து வந்திருக்கு. சதனை பிள்ளைகள் பார்க்க பார்க்க, சதனை பிள்ளைகள் பார்க்க பார்க்கங்கையில இது 2 சொல்லும் சரிதானமா சேர்ந்திருந்தால் பொருள் தருமா, பிரிந்திருந்தாலும் பொருள் தருமா?
பார்க்க பார்க்க பசி மீறும். பார்க்க பசி மீறும்னு சொன்னாலும் பொருள் தருமா இல்லையா? தரும். சார் அப்ப தனித்து ஒரு சொல் என்ன செய்யுது? பொருள் தருமா? இல்ல சார். இல்ல சார் இல்ல சார். ஓ, தனித்து ஒரு சொல் வந்து பொருள் தந்தா அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். தனித்து பொருள் தராம இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? இரட்டை கிளவின்னு சொல்லி சொல்லுவோம். ரெட்டக்கிழவி உதாரணமா சலசல, ஆற்று நீர் சலசல என ஓடியது. அப்ப ஆற்று நீர் சல என ஓடியதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம், சொன்னாலும் பொருள் தராது. அப்ப சலசல என்பது இரட்டை கிளவி. இங்கு பார்க்க பார்க்கங்கிறது இரட்டை கிளவியா இருக்குமா? இல்ல சார் அப்ப என்னது? அடுக்கு தொடர் அடுக்கு தொடர். சரியா பிள்ளைகள்? இப்ப உங்களுக்கு இந்த வினாக்களுக்கு விடை தெரியுமா? சார். சரி, முதலாம் வினாவுக்கு என்ன விடையுமா? மனம் வானம். இரண்டாம் வினாவுக்கு என்ன விடை? உடம்பு. மூன்றாம் வினாவுக்கு என்ன விடை? நான்காம் வினாவுக்கு என்ன விடை? வாழை வளைத்து ஆட்டல். ஐந்தாம் வினாவுக்கு என்ன விடை? அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். சரி. இப்ப சேர் வந்து உங்களுக்கு எத்தனை வினா தந்திருக்கேன்? 5 வினாக்கள் தந்திருக்கிறேன். ஒரு வினாவுக்கு 2 புள்ளி, 5 வினாக்களுக்கு 10 புள்ளி. 10க்கு நீங்க எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. 10க்கு 10 எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. சார் நான் 10. ஆம். சார் நீங்க ஆர்ஷினி 10க்கு 10. 10 சார். 10 எடுத்திருக்கீங்க. ஓகே. பாத்திமா 10க்கு 10 சார். ஓகே. நானும் 10க்கு 10 10க்கு 10. சார் கிருத்திஷா 10க்கு 10. நிமாசி 10க்கு 10 சார். சரி பிள்ளைகள். சரி. இப்ப நாங்க 4ஆம் காட்சிக்கு வருவோமா? ஓகே சார் சரியா பிள்ளைகள்? முதல் 3 காட்சியும் பார்த்துட்டோம். இப்ப 4ஆம் காட்சி. இப்ப பூனை பசியோட என்ன செய்ய போகுது? தான் இரை தேட போறதா சொல்லிட்டு என்ன செய்து வருது. ஆமாவா? சரி. பூனை. ஓஹோ, அங்கே ஓர் எலி வருகிறது, அதை மெல்ல பதுங்கி இருந்து பிடித்து உண்ண வேண்டும். சாதனை பிள்ளைகள், பூனை என்ன சொல்லுது? அங்கே ஓர் அங்கு ஓர் எலி வருகிறது அதை மெல்ல பதுங்கி இருந்து பிடித்து உண்ண வேண்டும்னு சொல்லி சொல்லுது. ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? எப்படி சொல்லுது பாருங்க. எலியே நீ வருவாய், எனக்கு இரையாக வருவாய், நலியாதென் பசி நான் உன்னை தின்னுவேன், எலியே நீ வருவாய் அப்படின்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? எலியே நீ வருவாய், எனக்கு இரையாகவே வருவாய், எலியே நீ வருவாய் அப்படின்னு சொல்லுது. அப்ப எலியே நீ வருவாய், எனக்கு இரையாகவே வருவாய், நலியாதென் பசி நான் உன்னை தின்னுவேன், எலியே நீ வருவாய்ன்னு சொல்லி சொல்லுது. அப்ப குட்டி எலி சேயலி என்ன செய்து கொண்டிருக்கு? பூனையை நோக்கி வந்து கொண்டிருக்குது. ஆமாவா? வந்து கொண்டிருக்கா இல்லையா? பூனை எலியை பிடிக்க பாய போகும் நேரத்தில் சேவல் கூவுகிறது. பூனை என்ன செய்ய போகுது? எலியை பிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகுது? பாய போகும் போது யார் கூவுறா? சேவல். சேவல் கூவுது. சேவல் கூவுது. பாருங்க எப்படி கூவுது. சேவல் எப்படி பிள்ளைகள் கூவும்? நீங்க சொன்ன மாதிரி கொக்கரக்கோ கோ, கொக்கரக்கோ கோன்னு சொல்லி கூவும் இல்லையா? அப்ப கூவுது பாருங்க. கொக்கரக்கோ கோ, கொக்கரக்கோ கூ. மிக்க வெயில் இக்கணமே போ. எப்படி சொல்லுது? மிக்க வெயில் இக்கணமே போ, விண்ணும் மண்ணும் மூடி இருள் வா. கொக்கரக்கோ கோ, கொக்கரக்கோ கோன்னு சொல்லி என்ன செய்து கூவுது. சேவல் எப்படி கூவுது சொல்லுங்க? இப்ப என்ன நடக்குதுன்னா, சதுர பிள்ளைகள் அப்ப பாருங்க,
கொக்கரக்கோ கோ கொக்கரக்கோ கூன்னு தான் சேவல் கூவும். சொல்லுது எப்படி பாருங்க, ஒரு செய்தியை சொல்லுது. மிக்க வெயில் இக்கணமே போ, விண்ணும் மண்ணும் மூடி இருள் வா. கொக்கரக்கோ கோ கொக்கரக்கோன்னு சொல்லுது. அப்ப இந்த சத்தத்தை கேட்டு எலி பயந்து தாயை கூப்பிட்டு கொண்டு ஓடுகின்றது. அப்ப எலி எதற்கு பயந்து ஓடுது? செயலி சேவல் கூவுனத்தை சேவல் கூவின சத்தத்தை கேட்டு பயந்து ஓடுது. சரிதானே பிள்ளைகள்? சேவலுடைய அந்த சத்தத்தை கேட்டு ஓடும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப செயலி ஓடி வருவாய் அம்மா, உள்ளம் கலங்குதம்மா, வாடி நடுங்குகின்றேன், வந்து பயம் தீரும் அம்மா, மேவி ஒருவனம்மா, விண்ணதிர சத்தமிட்டான், ஆவி அகந்ததோ புறந்ததோ, அன்னையே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது செயலி? சரிதானே பிள்ளைகள்? தாயெலி நோக்கி ஓடிக்கொண்டு இருக்குது. அப்ப தாயெலி வந்து செயலியை தழுவிக்கொண்டு வினவுகிறது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப செயலி என்ன செய்யுது? பயந்து ஓடுது. எப்படி ஓடுது பாருங்க. ஓடி வருவாயம்மா, உள்ளம் கலங்குதம்மா, வாடி நடுங்குகின்றேன், வந்து பயம் தீரும் அம்மா. சரிதானே? இப்ப செயலி வந்து பயந்துருச்சு ரொம்ப. தாயெலியை கண்டா பயம் போயிருமா இல்லையா? அந்த பயம் சரிதானே பிள்ளைகள்? குறைஞ்சிரும். மேவி ஒருவனம்மா, விண்ணதிர சத்தமிட்டான், ஆவி அகந்ததோ புறந்ததோ, அன்னையே வாரும். இப்ப உயிரே போற மாதிரி இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையை வந்து என்ன செய்து கூப்பிட்டு கொண்டு செயலி ஓடுது. அப்ப தாயெலி என்ன செய்து வந்து செயலியை தழுவிக்கொண்டு வினவுகிறது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப தாயெலி இப்படி கேட்குது பாருங்க. அன்பு மிகுந்த என் செல்வா, அன்பு மிகுந்த என் செல்வா, என்ன ஆபத்து நேர்ந்தது அறிந்திட சொல்வாய், என்பு முறிந்திட ஓடி இங்கே இறங்கியே வந்ததென்னையே வாடி அப்படின்னு சொல்லி கேக்குது. யார் அப்படி கேக்குறா? தாயெலி. செல்வா, என்ன ஆபத்து நேர்ந்தது அறிந்திட சொல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்து கேக்குது. நீ ஏன் இவ்வளவு சத்தம் போட்டுக்கொண்டு பயந்து ஓடியார, என்ன நடந்ததுன்னு சொல்லி என்ன செய்து கேக்குது. சரிதானம்மா? அப்ப அதுக்கு யார் பதில் சொல்லணும்? செயலி பதில் சொல்லணும். செயலி பதில் சொல்லுது பாருங்க. சதனை பிள்ளைகள், கொண்டையில் ரத்தம் தோய்ந்த கூரிய வாளொன்று உண்டு. எப்படி சொல்லுது? தொண்டையில் தோய்ந்த கூரிய வாளொன்றுண்டு, கண்டத்திலே இரண்டு கட்டி. சாதாரண பிள்ளைகள், கண்டத்திலே இரண்டு கத்தி, கட்டியே தூங்கு அம்மா. சாதாரண பிள்ளைகள், அப்ப எப்படி சொல்லுது? கண்டத்திலே இரண்டு கத்தி, கட்டியே தூங்குதம்மா, சண்டை செய் வீரன் போல சடசட வென்றடித்து, விட்டது பெரிய சத்தம், மெய்மறந்த அறிவு சோர்ந்தேன் அப்படின்னு சொல்லுது. சரிதானே பிள்ளைகள்? இப்ப எப்படி சொல்லுது? கொண்டையிலே ரத்தம் தோய்ந்த கூரிய வாளொன்று உண்டு, கண்டத்தில் இரண்டு சதனை பிள்ளைகள் கத்தி கட்டியே தூங்குதம்மா, சண்டை செய் வீரன் போல சடசட வென்றடித்து, விட்டது பெரிய சத்தம், மெய்மறந்த அறிவு சோர்ந்தேன்னு சொல்லுது. சரிதானே பிள்ளைகள்? அதை சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லுது பாருங்க. விடுவிடு என்று கைத்தட்டி அம்மா, வினா விசை குறியை போல் கழுத்தை வளைத்து, கொடுமைசை கூற்றுவன் போல வந்து கூவினதோர் கொல்லா பிராணின்னு சொல்லி சொல்லுது. செயல் என்ன சொல்லுது? சாதாரண பிள்ளைகள், விடுவிடு என்று கைத்தட்டி அம்மா, வினாவிசை குறியை போல் என்ன செய்தான்? கழுத்தை வளைத்து, கொடுமைசை கூற்றுவன் போல வந்து கூவினதொரு கொல்லா பிராணின்னு சொல்லுது. ஒரு கொல்லா பிராணி. சரி, இப்பங்க பாருங்க, யார பத்தி சொல்லுது? சேவலை பத்தி. சரிதானே? அப்ப பாருங்க, கொண்டையில வந்து ரத்தம் தோய்ந்த இப்படி அழகான ஒரு என்ன செய்து சேவலுக்கு இப்படி ஒரு சரிதானமா ரத்தம் தோய்ந்த கூரிய வாளொன்று உண்டுன்னு சொல்லுது கொண்டையில. அப்படி இருக்குமா இல்லையா? இப்படி இருக்குமா? சரிதானே? கண்டிருக்கீங்களா சேவலை நீங்க? ஆமா சார். சரி. அடுத்து கண்டத்திலே, கண்டம்னு சொன்னா கழுத்து. இந்த கழுத்துலையும் என்ன செய்தான்? சரிதானே பிள்ளைகள்?
இவ்வாறு இரண்டு சரிதானே பிள்ளைகள் கத்தி கட்டி தூங்குதம்மா. தூங்குதம்னா தொங்குதம்மா. சரிதானே பிள்ளைகள்? அப்ப பாருங்க, இப்ப நாங்க சேவலை பார்த்தோம். அப்ப கொண்டையிலே ரத்தம் தோய்ந்த கூரிய வாளொன்று ஒன்று இருக்கா? இருக்கு சார். கண்டத்திலே இரண்டு கத்தி கட்டி தூங்குதம்மா. தூங்குதம்மா தொங்குதம்மா இருந்துச்சா அப்படி? ஆமா. ம். அடுத்து பாருங்க, சண்டை செய் வீரன் போல. சண்டை செய்யற வீரன் மாதிரி இருக்கா சேவல்? ஆமா சார். ம். எந்த படத்துல சண்டை செய்யற வீரன் மாதிரி இருக்கு? இந்த படத்துல இருக்கா அப்படி? ஆமா சார். சண்டை செய்யற வீரன் போல யார் இருக்கா? அந்த சேவல் இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப சண்டை செய் வீரன் போல சடசட வென்றடித்து விட்டது பெரிய சத்தம். சரிதானே பிள்ளைகள்? பெரிய சத்தம் இடுமா இல்லையா பிள்ளைகள்? சேவல் கூவும் பொழுது கோன்னு சத்தம் போடும்போது என்ன பிள்ளைகள்? பெரிய சத்தம் கேட்கும். மெய்மறந்த அறிவு சோர்ந்தேன்னு யார் சொல்றா? செயலி சொல்லுது. விடு விடு வென்று சதனை பிள்ளைகள் கைத்தட்டி அம்மா வினாயிசை குறியை போல் கழுத்தை வளைத்து. சதனை கழுத்தை என்ன செய்தான்? வினாவிசை குறி கேள்வி குறி தெரியும் தானே பிள்ளைகள்? ஆமா சார். அது போல என்ன செய்து? கழுத்தை வளைக்குது. இப்படி வளைத்திருக்கா? ஆமா சார். பாருங்க, வினாயிசை குறியை போல கழுத்தை வளைத்திருக்கா கூவும் போது? ஆமா சார். ஓ சார். சரிதானே பிள்ளைகள்? வினாவிசை குறியை போல் கழுத்தை வளைத்து கொடுமைசை கூற்றுவன் போல வந்து கூவினதோர் பொல்லாப்பிராணி. கொடுமைசை கூற்றுவன் சொன்னா பிள்ளைகள் யமன். கூற்றுவன்னா யாரு? யமன். யமன். யமனை வந்து நாங்க பார்த்திருப்பீங்க, நீங்க இந்த படங்கள் அதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. சதனை பிள்ளைகள் எருமையில என்ன செய்வாரு? வருவாரு. சதனை பிள்ளைகள் உயிர்களை வந்து பறிச்சு கொண்டு போறதுதான் அவருடைய தொழில். சரியா பிள்ளைகள்? யமனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். ஸ்கிரீன்ல கீறாதீங்க பிள்ளைகள். அந்த யமன் போல சரிதானே இங்க யார் சொல்லப்படுது? இந்த சேவலை சொல்றாங்க. பாருங்க, அப்ப பாருங்க, விடு விடு என்று கைத்தட்டி அம்மா வினாவிசை குறியை போல் கழுத்தை வளைத்து கொடுமைசை கூற்றுவன் போல வந்து கூவினதோர் பொல்லா பிராணி அப்படின்னு சொல்லிட்டு சேயலி என்ன செய்யுது? சேவலை பத்தி சொல்லுது தாயலி கிட்ட. ஆமாவா? அப்படி சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லுது பாருங்க. அல்லாது போனால் என் அம்மா நான் அருமையானதொரு தோழனை கண்டு நல் சல்லாபம் செய்வேனே, அதை நாசப்படுத்தியதே பிராணி. சரிதானே பிள்ளைகள்? அல்லாது போனான்னு சொன்னா அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்குமா? அருமையான ஒரு தோழனை கண்டு நல் சல்லாபம் செய்வேனே, அதை நாசப்படுத்தியதே பிராணி அப்படின்னு சொல்லுது. அப்ப பாருங்க, என்ன ஒரு அருமையான பிராணி! பஞ்சு போல மெதுமையான மயிர், பளிங்கு போல இரண்டு கண்கள், சத்தம் படாமல் என்னை இருந்து பார்த்து சிரித்து என்னோடு ஏதோ பேச எழும்பியது. யார் அவ்வாறு எழும்பியது? பூனை. அடடா, அந்த நேரத்தில் செவ்வரத்தம் பூவை போல் தலையை உடைய இந்த பொல்லா புராணி சத்தம் செய்து விரட்டி விட்டதம்மா. சரிதானே பிள்ளைகள்? அப்ப செவ்வரத்தம் பூவை போல யாருக்கு தலை இருக்கான்? சேவலுக்கு. பாருங்க, செவ்வரத்தம் பூவை போலதான் என்ன இருக்கு? தலை இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப பூனை பாருங்க எப்படி இருக்கு. சதனமா பூனை வந்து ரொம்ப அழகா பளிங்கு போல கண்களோட என்ன செய்து பூனை இருக்குதா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப அந்த பூனையை நாங்க வந்து கடந்த இந்த பாருங்க, இந்த பூனை எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்க எப்படி இருக்கு? பளிச்சுன்னு இருக்கு சார். சதன பிள்ளைகள் மெது மெதுவான அந்த சதன பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்கையில பார்க்கும் போதே ஆசையா இருக்கும். ஆமாவா? சதனை அதைத்தான் சொல்லுது பாருங்க செயலியும்.
என்ன ஒரு அருமையான பிராணி. பஞ்சு போல மெதுமையான மயிர் யாருக்கு இருக்கும்? பூனைக்கு. பூனைக்கு. பளிங்கு போல 2 கண்கள். சத்தம் படாமல் என்னை இருந்து பார்த்து சிரித்து என்னோடு ஏதோ பேச எழும்பியது. பேசவா எழும்பியது? பிடிக்க. கொன்று எலி குட்டி அந்த செயலிய உண்றதுக்கு. அடடா, அந்த நேரத்தில் செவ்வரத்தம் பூவ போல் தலையை உடைய இந்த பொல்லா பிராணி சத்தம் செய்து விரட்டி விட்டதம்மா. அப்ப சேயலி தனக்கு யார் தீங்கு செய்ததா சொல்லுது? சேவல் தீங்கு செய்ததா சொல்லுது. அது நினைச்சு கொண்டு இருக்குது. அதற்கு தாயலியின் பதில் இவ்வாறு அமைகிறது. அப்ப தாயலி அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? சரிதான். எப்படி சொல்லுது பாருங்க தாயலி. கண்மணி போன்ற மகனே, நீ கண்டு பயந்ததனை நன்றுரை செய்வின் வண்ணமுடைய சேவல், ஒரு வஞ்சகமும் இல்லாத செஞ்சொட் சேவல். எப்படி சேவல்? செஞ்சொட் சேவல். அது ரொம்பவும் நல்லது. சதனை பிள்ளைகள், வண்ணமுடைய சேவல், ஒரு வஞ்சகமும் இல்லாத நல் செஞ்சொட் சேவல், எந்த ஒரு என்ன செய்யாது, தீங்கும் செய்யாத சேவல். மற்றைய பிராணி மகனே, எம்மை மறைவில் இருந்து பிடித்துண்டு மகிழும் குற்றமுடைய பூனை. மற்றைய பிராணி யாரு? குற்றமுடைய பூனை. என்ன செய்யும்? மறைவிலிருந்து பிடித்துன்ற குற்றமுடைய பூனை. அதன் கோலத்தினால் மயங்கள் சாலத் தவறே. சதன பிள்ளைகள், அந்த கோலத்துல நாங்க மயங்கிறது எப்படிப்பட்டதா? ரொம்பவும் தவறான செயல். சதனை தாயலி சேயலிக்கு என்ன செய்து புத்தி புகட்டுகிறது. சரியா பிள்ளைகள்? சரி சார். சரிதானே? சதனை கவனிங்க. கண்மணி அணையான் என்னரு மகனே, சதனை உன் மகிழ்வாக உரைப்பது கேட்பாய், வெளிப்புற வேட பொழிவினை நோக்கி உள்ளகதென்னும் உரைத்திடல் போமோ. சதனை பொல்லா மறவன் புதரினில் மறைந்தும் மெல்லன பறவையை வீட்டுதல் போல நல்ல வேடம் தன்னிலே மறைந்து அல்லன செய்யும் மாந்தரும் உளரே. சதனை பிள்ளைகள், அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. பொல்லாத மறவன், மறவன் சொன்னா வேடன் புதரினில் மறைந்தும் மெல்லன பறவையை வீட்டுதல் போல என்ன செய்வான்? அந்த பறவை என்ன செய்வான்? அம்பாலை இது வீழ்த்திடுவான் கீழே. சரிதானே பிள்ளைகள்? எப்படி இருப்பான்? புதரில மறைஞ்சிருப்பான். அது போல நல்ல வேடம் தன்னிலே மறைந்து அல்லன செய்யும் மாந்தரும் உளரே. நல்லவங்க மாதிரிக்கே இருந்து என்ன செய்வாங்க? கெட்டது செய்யக்கூடிய மாந்தர்னா மனிதர்களும் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. கடுஞ்சொற்கூறி இனிமை பயக்கும் நடுநிலை நண்பரும். சோதனை பிள்ளைகள், அப்ப கடும் சொல் கூறி இனிமை பயக்கும் நடுநிலை நண்பர்களும் இருக்காங்களா இல்லையா? சோதனை கொஞ்சம் கடுமையா பேசுவாங்க, இருந்தாலும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆகவே அகமும் புறமும் ஆராய்ந்து தகுதி நண்பரை தான் கொள்ளல் முறையே. என்ன செய்யணும்? நாங்க நண்பரை தெரிவு செய்யணுமா இருந்தா என்ன செய்யணும்? அகமும் பார்க்கணும், புறமும் பார்க்கணும். பார்த்துதான் நல்ல நண்பர்கள் செய்யணும். நாங்க தெரிவு செய்யணும். அழகான கருத்தை சொன்னது யாரு? தாயலி. சொல்லுது பிள்ளைகள். இந்த கருத்தை எங்களுக்கு சொல்லித்தாரது யாரு? நவாலியோ சோமசுந்தர புலவர். சரியா பிள்ளைகள்? ஆமாவா? ரொம்ப அழகான கருத்தை எங்களுக்கு சொல்லித்தாரா? சரி. அப்ப இந்த பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? சில பயிற்சிகள் செய்து பார்ப்போமா நாங்க? இந்த பயிற்சி பிள்ளைகளுக்கு விளங்குதா பாருங்க. அப்ப 1ல இருந்து 8 அது கேள்வியும் எழுதணும்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், இது ஓமா எழுதணுமா? சொல்லுங்க. இது எழுதணுமா சார்? ஓமா ஓமா ஓ. இந்த பயிற்சி செய்யுங்க. நீ தொட தேங்க்யூ மாட்டீங்க. சார். எக்ஸ்கியூஸ் இந்த மீ பயிற்சி செய்யக்கூடிய மாதிரி இருக்கா பிள்ளைகளுக்கு? செய்திருவீங்களா? ஆமா சார். சரி செய்யுங்க பார்ப்போம். இது நாங்க படிச்சது தான், இது எல்லாமே நாங்க படிச்சது. சார் இது ஒன்னா பாடமா சார்? ஓ, இது ஒன்னா பாடமா? இது இரண்டாம் பாடம் அழகு, இரண்டாம் பாடல். விடை எழுதணுமா சார்? ஓமா ஓம். இப்ப புதுசா ஜாயின் ஆகியிருக்கேன் சார். சரிம்மா, நாங்க இரண்டாம் பாடலாக படிச்சு கொண்டு இருக்கிறோம். சரியா? ஆ சார். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஓம். இது புக்லயே சார் எழுதுற? உங்களோட பயிற்சி கொப்பியில் எழுதுங்க. சார் விடை எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் வேணா கேள்வி விடை எழுதிக்கட்டுமா சார்? இல்ல இப்பயே விலங்கலம்மா. எழுதட்டுமா? இப்பயே கேள்வி எழுதி விடை எழுதட்டுமா சார்? ஓம் ஓம் இல்லாட்டி ஓம் அப்புறம் ஓம். கிரீன்ஷாட் இப்பயே வினா எழுதி விடை எழுதணும். அதுக்கு தான் சார் பயிற்சி தந்திருக்கிறேன். போதுமா சார்? ஓம். விடை மட்டும் எழுதினா போதுமா சார்? விடை மட்டும் எப்படிம்மா எழுத முடியும் இதுக்கு? சரிப்பில கூடுறதுல விடை மட்டும் எப்படி எழுத முடியும்? சார் இது சொல்லுங்க. நாலாம் பாட்டு தானே? ஒன்னாவது விடைக்கு சரி சார். பிள்ளைகள் கவனிங்கம்மா. இங்க சார் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வினாக்கள். இந்த வினாக்கள் எழுதிட்டு இது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்க தெரிவு செய்யணும். சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக. எழுத முடியலன்னு சொன்னா நீங்க அதனை அடையாளமிட்டாலும் பரவாயில்லை. இப்ப இது சரியா தவறான்னு அடையாளமிடலாம் நீங்க. ஆனா கட்டாயமாக பயிற்சிகள் எழுதப்பட வேண்டும். சார் இது நாலாம் காட்சி தானே? ஓமா, இது காட்சி எல்லாம் அப்ப நாங்க முழுமையா முடிச்சிட்டனால அடுத்தடுத்த காட்சிக்கு நாங்க வருவோம். இந்த காட்சி முடிய அடுத்த காட்சிக்குரிய வினாக்கள் வரும். இது மித்த கேள்வி தானே சார்? ஓமா, சார் இது கட்டாயமா எழுதணுமா? ஓமா. ஓகே சார். சரி பிள்ளை, எழுதாம அடையாளம் மட்டும் எழுதுற வேலை தானே சார்? இல்லம்மா, கட்டாயம் வினா எழுதணும். வினா எழுதுறது ரொம்ப முக்கியம். வினா இல்ல அதுக்காக சார், சரி பிள்ளை என்று ஆ, எழுத ஆ, தேவை. சரி சரி, அடையாளம் இடலாம். ஓகே சார். ம். எழுதி முடிச்ச பிள்ளைய பயிற்சி கோப்பியை காட்டுங்க சாருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஓம் கவரேஜ் ப்ராப்ளமா இருக்கு சார். லெஃப்ட் ஆவிட் ஜாயின் ஆகுவா? சரிம்மா, ஓகே. ஓகே சார். செய்து கொண்டமா பிள்ளைகள்? பயிற்சி செய்துக்கமா? இல்ல சார், 5 மினிட்ஸ் சார். இன்னும் 1 இருக்கேன். கொஞ்சம் இருக்கு சார். செஞ்சிட்டேன் சரிம்மா, சார். சரி. ஓகே, ஓகே. எழுதுங்க. சார், ஸ்கிரீன்ல கீழாங்க. சரிம்மா, சரி, எடுத்துட்டேன் சார் எல்லாம். முடிஞ்சு சார். ஓகேம்மா, சரி. செய்து முடிச்ச பிள்ளைகள் சரி பயிற்சி கோப்புகள் அனுப்பி வைங்க பாப்போம். முடிந்த சார். மாதர் என்பது பெண் தானே, வீட்டுக்கார பெண் இல்லையே. சார், ஓம். மாதர் என்பது சரிம்மா, நாங்க பாப்போம். நீங்க செய்யுங்க, சேர் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சார் நான் காட்டு. சரிம்மா, காட்டலாம். பயிற்சி கோப்பி காட்டலாம். நீங்க ஓகே காட்டி கொண்டிருக்கீங்க. ஓகே, குட். நல்லா. அப்படித்தான் எழுதணும். அப்படியே சேர் சொல்ல சொல்ல திருத்தியும் கொள்ளுங்கம்மா. ஓகே, குட். ஓகே சார். ஓகே செய்து முடிச்சிட்டு சேர்க்கு அனுப்பி வைக்கவும் முடியும் பிள்ளைகள். நீங்க செட் பாக்ஸ்ல அனுப்பலாம். சார். ஓம், சொல்லுங்க. போன்ல காட்டேலுமா சார்? விளங்கலாமா? போன்ல காட்டேலுமா வீடியோலயே? போன்ல வீடியோல உங்களுக்கு காட்டுறதுக்குன்னா இன்னொரு மொபைல் போன்ல இருந்தா நீங்க காட்ட வேண்டி இருக்கும். ஏன்னா சரியா? சரியா பிள்ளைகள்? இப்ப சரியான விடைகளை நாங்க பார்ப்போமா? ஓகே சார். சரி, இப்ப கவனிங்க. சட்டியில் காய்ச்சிய பாலை சமையல்காரி உரியின் மேல் வைத்தாள். சரியாது? சரி சார்.
சரிதானே பிள்ளைகளா? ஒளியின் மேலதான் வச்சானா? ஓகே. பூனை யாரும் காணாமல் பாலை குடித்தது. சரியா? சரியா பிள்ளையா? சொல்லுங்க. சரி சார். யாரும் காணாமல் குடிச்சிருந்தா பூனைக்கு அடி விழுந்திருக்குமா? சாதனை யாரும் காணாமல் அது குடிக்கல. பிள்ளைகள் யாரும் ஸ்கிரீன்ல இருக்காதீங்கம்மா, கொஞ்சம் இருங்க, விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. களவெடுப்பது பொல்லாத காரியம் என சேவல் கூறியது. சரியாது? சொன்னது என்ன? பூனை சேவல் கூறிய புத்திமதியை கேட்டு நடந்து கொண்டது. நடந்து கொண்டதா? கேட்டு நடந்து கொள்ளவில்லை. அடாது செய்வோர் படாது படுவர் என்பது பழமொழியாகும். சரியாது? அது ஒரு பழமொழி. சமையற்காரி பூனைக்கு தடியால் அடித்தாள். சரியா? எதால் அடித்தாள்? மத்தால் தான் அடித்தாள். ஓகே. பூனை கண்களை திறந்தபடியே பால் குடித்தது. சரியா? பிள்ளை கண்களை மூடியபடி பாலை குடித்தது. மாது என்பது வீட்டுக்கார பெண்ணை குறிக்கிறது. சரியா? இப்ப வேற யார குறிக்குது? மாதுனா யார குறிக்கும்? மாதுங்கிறது அந்த வீட்டுக்கார பெண்ணை தான் குறிக்குது. சரியாம்மா? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி, இப்ப கவனிங்க. இப்ப நாங்க 8 வினாக்கள் பார்த்துட்டோம். அப்ப சட்டியில் காய்ச்சிய பாலை சமையல்காரி உரிமேல் வைத்தாள்ங்கிறது சரியான கூற்று. சரின்னு இருக்குமாறு தான் சரி போட்டுக் கொள்ளுங்க. பூனை யாரும் காணாமல் பாலை குடித்தது சரிதான பிள்ளைகள்? அது தவறு. சரிதான பிள்ளைகள்? அப்ப பூனை குடிப்பதை கண்டனாலதான் அந்த மடைக்குள்ள மாத அடிச்சா. களவெடுப்பது பொல்லாத காரியம் என சேவல் கூறியது. தானே பிள்ளைகள்? இது சரியான கூற்று. பூனை சேவல் கூறிய புத்திமதியை கேட்டு நடந்து கொண்டது. இல்லதானே? அது கேட்டு நடந்து கொள்ளவில்லை. அது தவறான கூற்று. அடாது செய்தோர் படாது படுவர் என்பது பழமொழியாகும். அது சரியான கூற்று. சமையற்காரி சதனை பிள்ளைக்கு பூனைக்கு தடியால் அடித்தாள். அப்ப தடியால் அடிக்கல, மத்தால் தான் அடித்தாள்ங்கிறது சரியானது. இது தவறு. பூனை கண்களை திறந்தபடியே பால் குடித்தது. இல்லைன்னா பிள்ளைக்கு கண்களை மூடிக்கொண்டுதான் பால் குடித்தது. மாது என்பது வீட்டுக்காரை பெண்ணை குறிக்கிறது. சரிதான பிள்ளைகள்? அதுவும் சரி. சரியாம்மா? இப்பாறு நீங்க பொருத்தமா தெரிவு செய்திருந்தீங்கன்னா இங்க 8 வினாக்கள் சேர்த்து வந்திருக்கிறேன். ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில 16 புள்ளிகள். 16க்கு 16 எடுத்திருப்பீங்களா இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளும். சார் 16க்கு 16. 16க்கு 16 புள்ளிகள் இருக்குது. ஓகேமா? 16க்கு 16. 16 புள்ளிகள் இருக்கு. 16க்கு 16 சார். 16க்கு 16 புள்ளிகள் இருக்குது. ஓகேமா? சார் 16க்கு 16. 16க்கு 16 சார். 16க்கு 16 புள்ளிகள் இருக்குது. ஓகேமா? அப்துல் ரஹ்மான் 15. 16க்கு 16. ஓகே. விளங்கலாமா பிள்ளைகள்? சொல்லுங்க. யாரும் சேவல பேச. நிவேந்திரன். சரிதானே பிள்ளைகள்? இப்ப இங்க கவனிங்க. உங்களுடைய பயிற்சி கோப்பில ஒண்ணு நாங்க பார்ப்போம். பிள்ளைகளோட பயிற்சி கோப்பிகள் இது யாருடையதுமா? யாருடைய பயிற்சி கோப்பி இது? விளங்கலாமா? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் வாசிங்க பாப்போம். அடி
எத்தனை மணி கிளாஸ் முடியற? அப்துல் ரஹ்மான் இருக்கீங்களா? மத்த பிள்ளைகள் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. வாசிங்க தம்பி நீங்க. செப்படியில் காய் காய்ச்சிய ம். பலை பாலை. பாலை ம். சமை சமை சமையல்காரி ம். உரியில் உரியின் மேல் ம். மேல் வைத்தாள். வைத்தால். சரி. இது சரி. சரிதானம்மா? அப்ப இவ்வாறு நீங்க பயிற்சிகள் செய்திருக்கீங்க. ஓகே, நல்ல பிள்ளை. சரியாம்மா? ஓகே, செய்து பார்த்துருக்கீங்க. அப்ப நீங்க பொருத்தமா செய்ய சொல்ல அதை திருத்திக் கொள்ள முடியும் தானே உங்களுக்கு? திருத்திக் கொண்டீங்களா? ஓ சார். சரி. இப்ப பொருத்தமா திருத்தியும் இருக்கீங்க, எழுதியும் இருக்கீங்க. ஓகே. எஸ்கியூஸ் மீ சார், ஓம்மா. நான் இப்பதான் சார் கவரேஜ் ப்ராப்ளம்னால இப்பதான் ஜாயின் ஆகுனேன். ஓம். சரி, அதனால நாங்க அதை இது கொஞ்சம் கடைசியா செய்து பார்த்த பயிற்சி இந்த பயிற்சிமா. இதை கொஞ்சம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. சரியாம்மா? சார். ஓகே சார். ம். சரி, இன்னொரு இலகுவான பயிற்சி ஒன்று சேர்த்தாரு உங்களுக்கு. சதன பிள்ளைகள், ஒத்த சொற்களை அருகிலுள்ள பெட்டியில் உள்ள சொற்களிலிருந்து தேர்ந்தெடுத்து எழுதுக. எழுத முடியுமா? அது இலகுவானதா? முடியும் சார். ம்? முடியும் சார். சரி, செய்யுங்க பாப்போம் இத. சார், இதுல விதைகளான பொட்டி மாதிரி அடிச்சு எழுத தேவையில்லையே. இல்லம்மா, அப்படி நீங்க அதை எடுத்து எழுதுனீங்கன்னா சரி. ஆவிக்கு பொருத்தமானது இங்க என்ன இருக்கு அப்படிங்கறத எழுதுங்க. இல்லையா, உங்களுக்கு வந்து அது கவரேஜ் ஜூமுக்கு இது முடிச்சிருச்சேன் பேக்கேஜ். அந்த அண்ணா அனுப்பி போர்டு அனுப்ப போறாங்க. சார், ஸ்கிரீன் போயிடுச்சு. சார், ஓம். பாடத்துக்கு சொல்லுங்கம்மா. சார், பாடத்தை போட்டுவிட சொன்னேன் சார். சரி, விளங்குது தானே பிள்ளைகள்? உங்களுக்கு திரை விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதா? ஆமா சார். ஓ. சார்,
ரத்தமா சரியா பிள்ளைகள் செய்து கொண்டோமா? எனக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் தேவை சார். சரி சரி பிள்ளைகள் செய்து கொண்டு சொல்லுங்க. சார் இது எழுதணுமா சார்? ஓம் 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 பிள்ளைகள் எழுதணும். இதை எழுத சொல்லிட்டேன், முதல்ல சொல்லியாச்சு. எழுது. சார் நான் இப்பதான் சார் கிளாஸ் கட் ஆகி வந்தேன். சரிம்மா சரி. இப்பதான் வந்திருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், பிறகு செய்யலாம். நான் அழுகிட்டேன். சரியா பிள்ளைகள், ஓகேவா? செய்து கொண்டோமா பிள்ளைகள்? எழுதிட்டேன் சார். சரி, எழுதிட்டேன் சார். எழுதியாச்சா பிள்ளைகள்? சரி. ஆவி என்ன பிள்ளைகள்? ஓம் உயிர் சார். உயிர். ம் ஆபத்து அபாயம். பயம். என்பு எலும்பு. எலும்பு. இரத்தம் உதிரம். கண்டம் கழுத்து. கழுத்து. சண்டை போர். போர். கூற்றுவன் தோழன் சிநேகிதன். சல்லாபம் உரையாடல். உரையாடல். சல்லாபம்னா உரையாடல். மாந்தர் மனிதர். சரி பிள்ளைகள், இவ்வாறு நீங்க பொருத்தமா நீங்க செய்திருக்கீங்களான்னு பாருங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப ஆவின்னு சொன்னா சரி. இப்ப இங்க ஒரு ஆள் வினாவை சொல்லி விட சொல்லுங்க வேகமா. ஒரு ஆள் சொல்லுங்கம்மா. சரிதானே? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அம்ரா சொல்லுங்க. அம்ரா இல்லையா? உயிர். அம்ரா சொல்றான். ரத்தம் உதிரம் கண்டம் கழுத்து சண்டை போர் கூற்றுவன் யமன் தோழன் சிநேகிதன் சல்லாபம் உரையாடல் மாந்தர் மனிதர். மாந்தர் மனிதர். சரிதானமா? இவ்வாறு சரி, அடுத்த வினா பகுதிக்கு நீங்க சொல்லுங்க. சரிதானமா? அப்ப இவ்வாறு பொருத்தமா நாங்க வினாக்களுக்கு விடையளிச்சிருக்கிறோம். இங்க இப்ப சரி, எத்தனை வினா தந்திருக்கேன் உங்களுக்கு? 10 வினா. சரி, ஒரு வினாவுக்கு எத்தனை புள்ளிகள்மா?
2 புள்ளிகள். 2 சரி. புள்ளிகளா சார்? அப்ப 10 வினாவுக்கு எத்தனை புள்ளிகள்? 20 புள்ளிகள். இப்ப 20க்கு 20 இருக்குமான்னு பாருங்க உங்களுக்கு. இருக்கா? ஓம் சார் இமாஷி 20 20க்கு 20 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. ஓகேம்மா சரி 20க்கு 20 எடுத்த பிள்ளைகள் இருக்கீங்க. ஓகே. நானும் 20க்கு 20 சார். சரி பிள்ளைகள் சரி. இப்ப இங்க சேர் ஒரு பயிற்சி ஒண்ணு தந்திருக்கிறேன். இது விளங்குதா பாருங்க. இந்த பயிற்சி விளங்குதா பிள்ளைகளுக்கு? சரி பிள்ளைகள். அப்ப இந்த பயிற்சியை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா உங்களுடைய ஹோம்வொர்க்கா எழுத போறீங்க. உங்களுடைய வீட்டு வேலை. இது என்னமா? வீட்டு வேலை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த பயிற்சியை எல்லோரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அதே சந்தர்ப்பத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலன்னு சொன்னா லேப்டாப்ல இருக்க பிள்ளைகள் ஒரு படம் எடுத்துக்கொள்ளுங்க. இதை உங்களுக்கான ஹோம்வொர்க்கை இப்ப நீங்க இந்த பயிற்சியை எடுக்க போறீங்க. எடுங்க பாப்போம். எடுத்துட்டேன் சார். சரி எல்லோரும் சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எடுத்துட்டேன் சார். சரியாம்மா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல சார். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல பாருங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? சரிதானே பிள்ளைகள்? சரிம்மா. ஓகே சரி. இப்ப இந்த பயிற்சிகளை நீங்க உங்களுடைய ஹோம்வொர்க்கா வீட்டில் செய்து பாருங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதற்கான பொருத்தமான விடைகள் பாருங்க. இங்க சேர்ந்த கட்டம் தந்திருக்கேன், அதுல இருக்கும். அதுல இருந்து தான் நீங்க தெரிவு செஞ்சு எழுத போறீங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க இன்றைய தினம் என்ன செய்திருக்கிறோம்? சரிதானமா? அப்ப மிக முக்கியமான ஒரு பாடம், நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களுடைய சரிதானே பிள்ளைகள் எலியும் சேவலும் அப்படிங்கிற பாடத்தினுடைய எல்லா காட்சிகளையும் படிச்சு முடிச்சிட்டோம். 5 காட்சிகளும் படிச்சு முடிச்சிட்டோம். 5 காட்சிகளுக்கும் உரிய வினா பகுதிகளும் செய்து பார்த்திருக்கிறோம். இந்த பாடம் தொடர்பான முழுமையான விடயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? பார்த்தோமா? ஓகேவா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க தரம் 6க்குரிய பாடல்களை 2 பாடல்களை முழுமையா முடிச்சிட்டோம். சரியா? சரியா பிள்ளைகள்? சரி 2 பாடல்கள் முழுமையா முடிச்சிருக்கோம் பிள்ளைகள். தொடர்ச்சியா வகுப்புக்கு வாங்க, இது ரொம்ப முக்கியம். சரிதானே பிள்ளைகள்? தொடர்ச்சியா வகுப்புக்கு வந்த பிள்ளைகளுக்கு 2 பாடல்கள் முடிக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்க தொடர்ச்சியா அடுத்தடுத்த வகுப்புகள் கட்டாயம் வகுப்புல கலந்து கொள்ளணும். சரிதானே பிள்ளைகள்? நாங்க பாடல்களை முடிச்சதன் பிறகு நாங்க சாதாரணமா அது தொடர்பான அழகு பரீட்சைகளும் செய்வோம். ஆகவே கட்டாயம் நீங்க வகுப்புகளுக்கு வரணும். சரியாம்மா? வருவீங்களா வகுப்புகளுக்கு? ஓகேம்மா. சரி பிள்ளைகள். சரி பிள்ளைகள். இப்ப நாங்க அடுத்த வகுப்புல புதிய பாடம் ஒன்று தான் படிக்க போறோம். இப்ப இன்றைய நாள் வகுப்பு பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? சரி பிள்ளைகள். ஓகேம்மா. சரி இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகேம்மா. கொஞ்சம் பிடிச்சிருந்ததா ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே பிள்ளைகள், நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் பாய், குட் நைட். நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். Bye, sir. Bye, sir. Good night, sir. Good night, sir. Bye, sir. Good night, sir.